வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாதத்து கூட ஒரு காரமாக ஒரு குழம்பு வச்சு மைல்டாக ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடணும். இந்த பொரியலை ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஒரு பருப்பு ரசம் வச்சா கூட அது கூட நம்ம சைடிஷாக வைக்கிறதுக்கு ரொம்பவே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. அருமையான பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க, ஏன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவரைக்காயை வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் அவரைக்காய் பொரியல் போட்டிருக்கேன், அவரைக்காய் கூட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் தாரேன், பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்குது நாட்டு அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இதிலே கொஞ்சம் பாசிப்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அவரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஊற வச்சுட்டிங்களாக்க ஊறிக்கிறோங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வரும்போது கரெக்டாக வரும். பாசிப்பருப்பு நல்லா ஊறி இருக்குங்க, நல்லா புதும்பி. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி நாரெலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நாரெலாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அவரைக்காயை கட் பண்ணணும். இதை மூடி போட்டு இப்போ நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம், வேகட்டும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ அவரைக்காயும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சூடானது வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 1/2 மிளகாய் நான் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ அதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயம் சேர்த்துட்டு இதை நம்ம சிம்மில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக 1 செகண்ட் வதக்கினா போதும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கிடக்கூடாது, தேங்காய் முறிஞ்சிடும். ஒரு அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். இப்போ இதில் வதக்கியாச்சு. இப்போ இதிலே நம்ம வேக வச்ச அவரைக்காயை நம்ம தண்ணி இல்லாமையே நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ரொம்பையும் குழஞ்சிராமல் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம காயை வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஏற்கனவே காய்க்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கணும். 2வது உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெலாம் வற்ற விட்டு தானே எடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு 2 செகண்ட் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. அந்த நம்ம பூண்டு வெங்காயம்லாம் நல்லா தட்டி போட்டு நல்ல ஃப்ளேவர் அப்படியே ஜம்முன்னு நமக்கு சாப்பிடும்போது அந்த வாயில் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான அவரைக்காய் பொரியலுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே கூட டேஸ்ட்டாக இருந்தால் சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவீங்க கூட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.